தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடைப்பிடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான் நம்மளுடைய டிவிகே கட்சியை சார்ந்த மதுரை மத்திய தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் நேற்று அவர்கள் அண்ணாமலை பற்றி அவர்கள் பற்றி பேசியிருக்காங்க. எப்படின்னா, இனிமேல் போட்டியே அண்ணாமலைக்கும் நடிகர் மன்சூர் அலிகானுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மன்சூர் அலிகான் ஒன்றும் ரொம்ப மோசமான ஆள் இல்லை, அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான். அதனால் போட்டி யார் கூட வேண்டாலும் இருக்கலாம். இவர் இந்த இடத்துல மன்சூர் அலிகான் அவர்களை தான் இழிவாக பேசியிருக்காரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்தோன்னா, ஒரே நாளில் ஐஏஎம் எக்ஸாம் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டையுமே எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு. 9 வருடங்கள் கர்நாடகாவில் கர்நாடக சிங்கம்னு பேர் எடுத்து, அதாவது திறம்பட செயல்பட்டு அரசியல்வாதிகளை பூரா அலற விட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸும் டெல்லியில் இருக்கும் மத்திய பாஜகவும் இவரை பல வருஷமாக கவனிச்சுக்கிட்டு இருந்து தூக்குட அந்த வைரத்தன்னு சொல்லி தூக்கி தமிழ்நாட்டுக்கு எடுத்த உடனேவும் மாநில துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பாஜகவின் மாநில தலைவராக கொண்டு வச்சிருக்காங்க. வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்ததுக்கு பிறகுதான் தைரியமாக நாங்கள் பாஜக காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காலரை தூக்கி விட்டு அலைஞ்ச அளவுக்கு கட்சி வளர்த்து மேலே கொண்டு வந்தவர். இப்போ முஸ்தபா அவர்களுடைய கல்வி தகுதி, தராதரம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் பேச தெரியல, உருது பேசினார். அந்த உருதுமே பார்த்தோம்னா தப்பாக தான் பேசினார். அதை நம்ம சரி, எல்லாருக்குமே ஒரு மைக் ஃபீலிங், ஒரு கேமரா, ஒரு பயம் இருக்கும். அந்த சமயத்தில் அவர் உளறி கொட்டுனாருன்னு சொல்லிட்டு அப்போ யாருமே விமர்சனம் பண்ணலை. ஆனால் இப்போ இவர் பார்த்தோம்னா, அதாவது அவருடைய வார்த்தைகள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு. அது யாராலையுமே ஏற்றுக்கிற முடியாது. அண்ணாமலை அவர்களாலேயே பாஜகவை வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் நீங்கள் இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அமைச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னைக்கு ரோட்டில் நடந்து போனால் யாருன்னு உங்கள் தொகுதி மக்களுக்கே தெரியாது. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ், ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதுவுமே மைனாரிட்டி கவர்மெண்ட். இன்னைக்கு தூங்கி காலையில எந்திரிக்கும் போது உங்கள் ஆட்சி உங்ககிட்ட இருக்குமான்னு உங்களுக்கே தெரியாத ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு டிவிகே கட்சி ஆட்சியில உட்காந்துருக்காங்க. அதுவும் எப்படி வந்திருக்கீங்க? பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. பிள்ளைகளை அழுக விட்டு அந்த பிள்ளைங்க மூலமாக ஓட்டு போட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா, ஏண்டா ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை சாத்திக்கிட்டு அவங்களே ஓட்டு போட்ட பெண்களே இன்னைக்கு நொந்துக்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுடைய ஆட்சி அவலங்கள் இருக்கு. ஆனால் பெண்கள் இப்போ நல்லா யோசிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்சி, அதாவது ஒரே நாளில் ஆட்சிக்கு வந்த வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், மற்ற 5 மாநிலங்கள் எலெக்ஷன் நடந்துச்சு. அவங்களுடைய ஆட்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, அதிகாரம் செய்யவும் தெரியல. வாய் மட்டும் நல்லா கிளிய பேசுறீங்க. இன்னைக்கு விஜய் மட்டும் இல்லாட்டி, இன்னைக்கு முதல்வர் விஜய் மட்டும் இல்லாட்டி நீங்கள் யாரு? உங்களால் ஒரு 1000 பேரை காசு கொடுக்காம கூட்டம் சேர்க்க முடியுமா? அந்த 1000 பேரையும் அரை மணி நேரம், 1 மணி நேரம் உங்களுடைய பேச்சால கட்டி போட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் உங்களால் திறமையாக இப்போ வரைக்குமே செயல்பட முடியல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வர்றான்னு சொன்னா நைட்டு 12 மணி வரைக்குமே கையில குழந்தையோட பெண்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவருடைய நேர்மை, அவருடைய திறமை, அவருடைய நம்பிக்கை அவர் வாங்கி மக்கள்கிட்ட வாங்கி வச்சிருக்காரு. ஆனா நீங்க ஒரு மாசத்துலேயே அந்த டிவிக்கு கட்சியினுடைய பேரவே கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லி தான் இருந்த அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டு இன்னைக்கு வெறும் எம்எல்ஏவாக உட்காந்துருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க பாய். நீங்க பேசணும். அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவு வரும். அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அது எப்படி சொல்றது, அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. 108 சீட்டு தான் எடுத்திருக்கீங்க. 118 எடுத்து வந்திருந்தாங்க. நீங்க எல்லா தமிழக மக்களுடைய மனசுல நீங்க நுழைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பொய் சொல்லி ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒழுங்கா ஆட்சி நடத்த தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் வாயை தொடர்ந்து பேசவே கூடாது. அதுக்குண்டான தகுதியும் தராதரமும் யாருக்குமே தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை. உங்களுடைய தலைவர், நம்மளுடைய சிஎம் அவர்களை ஒரே ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை மாதிரி பிரஸ் மீட்டு யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது.
உங்கள் கட்சியில் இருக்கிற யாரை வேண்டாலும் நீங்கள் எடுத்து 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் உங்களுடைய சிஎம்மும் நம்மளுடைய சிஎம்ஏ சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க முடியாது. அண்ணாமலை மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க முடியாது. கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அவரை மாதிரி ஒரு திறமையான நிர்வாகம் உங்களால் செய்ய முடியாது. அவரை மாதிரி இன்னைக்கு இருக்கும் எதிர்க்கட்சிகள் செஞ்சுட்டு போனாங்க இல்லையா, உங்களை வந்து கடன்காரங்களை ஆக்கி விட்டு போயிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு நிர்வாகம் செய்ய தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் குழப்பம் செஞ்சு விட்டு போயிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சரி செய்யறதுக்கே உங்களால் முடியாது. இதெல்லாம் செய்ய உங்களுக்கு முடியலை. ஆனால் இன்னைக்கு இவர் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பேச வச்சுட்டாரு. அதெல்லாம் தற்குறி, நீங்கள்லாம் முட்டா பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை, மக்கள் வந்து உங்களை அந்த மாதிரி சொல்லித்தான் இன்னைக்கு அடையாளப்படுத்துறாங்க. அதே இது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா அவங்க அத்தனை தெளிவாக இருப்பாங்க, அவ்வளோ படித்தவங்க, அவ்வளோ நாகரிகமாக இருப்பாங்க. ஆனால் உங்களால் அண்ணாமலை மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டோ அவரை மாதிரி ஒரு பொதுக்கூட்டமோ உங்களால் நடத்த முடியுமா? இன்னைக்கு விஜய் மட்டும் இல்லாட்டி நீங்கள்லாம் யாரையுமே மக்களுக்கு வந்து தெரியாத ஒரு அடையாளம் தெரியாத முகமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய எம்எல்ஏக்கே ஒரு பெண் போய் கேட்குறாங்க எம்எல்ஏ எங்கன்னு, அந்த எம்எல்ஏவே பயந்துட்டாரு, ஏதோ நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு எம்எல்ஏ வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது உங்கள் கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்க அவலம். திமுக கட்சியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருந்ததோ அதே அவலங்கள் தான் இன்னைக்கு இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவினுடைய ஏபிசி அத்தனை டீமுமே இன்னைக்கு டிவிக்கே தான். இது மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்ட்டு இந்தியாவில் இருக்கும் அத்தனை நேஷனல் மீடியாவும் பேசினாங்க. ஒரே ஒரு 23 நிமிஷம் தான் பேசினாரு. அப்ப இருந்து இன்னைக்கும் பொதுவெளியில வந்து பேசவே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களா கட்சியை விட்டு வெளியே வர்றாங்க. அவங்களா போய் மக்களை வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களா வந்து ஒரு அமைப்பு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அவங்களா வந்து மீட்டிங் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்னும் உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தானாக எழுந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி விஜய்ங்கிற ஃபேக்டருக்கு பின்னாடி போய் யாருமே ஒளிஞ்சுக்கிறல. நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு இதை ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு படிச்சுட்டு வந்து அதில் என்ன இருக்குன்னு கூட வெளியே சொல்லுங்க. அவர் சொல்றதுக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தன்னுடைய பெயரை கூட ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வெளியே சொல்லாம பாதி பேர் விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பேரை சொன்ன கட்சியினுடைய தொண்டன் தான் நீங்க. அதனால இவ்வளவு வாயெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜோசப் விஜய் அவர்கள் 3 நிமிஷத்துல கேட்டாங்கன்னு சொல்லி கதை உருட்டலையா? அதெல்லாம் கூட இங்கே மக்கள் நம்புற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ட்விஸ்ட் திமுக அரசாங்கம் வந்து உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கு. நிறைய சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அதை போய் நீங்க சரி செய்யுங்க. அண்ணாமலை அவர்களை பத்தி கவலை நீங்க பட வேணாம். இனிமேல் டாபிக்கே பார்த்தோம்னா அண்ணாமலை வெர்சஸ் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதனால இனிமேல் நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். இப்பவே வந்து பயப்படுறத குறைச்சிக்கோங்க.